திருக்கழுக்குன்றம் அடுத்த நத்தம் கரியசேரி கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு புலிகொன்ற அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று வெகுமரிசையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த நத்தம் கரியசேரி கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு புலிகொன்ற அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. பல தலைமுறைக்கு முன்னால் கரியசேரி கிராமத்தை சுற்றிலும் வனாந்தரமாக இருந்த காலத்தில் அங்கே வாழ்ந்து வந்த மூதாதையர்கள் அந்த இடத்திலிருந்த அடர்ந்த மரம் செடி கொடிகளை அகற்றி சுத்தம் செய்து நெல் போர் படுத்தும் களமாக பயன்படுத்தி வந்தார்கள். வனவிலங்குகள் அதிகம் இருந்த காரணத்தினால் பொழுது சாய்வதற்கு முன்னால் அவர்களின் இல்லத்திற்கு சென்று விடுவார்கள். மறுநாள் பொழுது புலந்ததும் வழக்கமாக தங்களது விவசாய தொழில் கவனித்து வந்தார்கள். அந்த அரிய நாளில் நெல் போர் படுத்தும் களத்தில் வீரம் கொண்ட பராக்கிரமம் வாய்ந்த புலி ஒன்றை சூலத்தால் வதம் செய்து மாண்டு கிடப்பதை மக்கள் ஒன்று கூடி பார்த்து அதிசயித்து இதை அம்மனே தோன்றி புலியை வதம் செய்து நம்மை காத்திருக்கிறார் என்று முடிவு செய்து அம்மனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு வாழ்ந்து வந்த நாளில் நெல்லை மரக்காலில் வாரி காற்று வாரும் திசை நோக்கி தூற்றி கொண்டிருந்த அந்த வேளையில் ஒரு மரக்காலால் நெல் வரும் பாது நெல்லுக்கடையில் இருந்த ஒரு கல்லில் அடிபட்டு அந்த கல்லிலிருந்து ரத்தம் வடிந்த உடனே அந்த இடத்தை சுத்தம் செய்து பார்த்தபோது அம்மன் சுயம்பூருவாய் இருந்த கல்லில் இருந்து ரத்தம் வடிந்ததை மக்கள் ஒன்று கூடி பார்த்து பயபக்தியுடன் வணங்கினார்கள். பிறகு அந்த சுயம்பு உருவான இடத்திலேயே ஆலயம் எழுப்பி புலியை கொன்று மக்களை காப்பாற்றியதால் அன்று முதல் புலிகொன்ற அம்மன் என்று பெயர் சூட்டி தொன்று தொட்டு வழிபட்டு வருகின்றனர். அவ்வாறு தொன்று தொட்டு பாரம்பரியமிக்க திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகமும் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்திட கிராம மக்கள் முடிவு செய்து கடந்த 21ஆம் தேதி மாலை முதல் கால யாக பூஜையுடன் பல்வேறு வேள்விகள் துவங்கி 22ஆம் தேதி காலை 2ஆம் கால யாக பூஜை, மாலை 3ஆம் கால யாக பூஜை நடைபெற்று இன்று காலை 4ஆம் கால யாக பூஜை, ஓமம் உள்ளிட்ட பல்வேறு வேள்விகள் முடிவுற்ற நிலையில் யாகசாலையில் இருந்த புனித நீர் உள்ள கலசத்தை மங்கள வாத்தியத்துடன் செண்டை மேலம் முழங்க சிவாச்சாரியார்கள் கொண்டு சென்று கோபுர விமானத்திற்கும் மூலவர் ஸ்ரீ அருள்மிகு சுயம்பு புலிகொன்ற அம்மனுக்கும் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வான வேடிக்கை முழங்க சிறப்பாக நடைபெற்றது. இதில் உள்ளூர் மட்டுமல்லாது வெளியூர்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவை கோவில் நிர்வாகம், நத்தம் கரியச்சேரி ஊராட்சி மன்ற தலைவரும் திருக்கழுக்குன்றம் ஊராட்சி ஒன்றிய தலைவர்களின் கூட்டமைப்பின் தலைவருமான தொழிலதிபர் கரியசேரி ஏ. சேகர் ஒருங்கிணைந்து செய்தது குறிப்பிடத்தக்கது.